ஆக்சுவலி ரொம்ப இயர்ஸ் கழிச்சு வருது இல்லை, ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி. தம்பி பயங்கரமான சூர்யா ஃபேன். ஸோ அவங்களுக்காக கஷ்டப்பட்டு FDFS பிடிச்சி வந்துட்டோம். ஸோ ஃபைனலி வெயிட்டிங் பயங்கரமாக இருக்கும். தேங்க்யூ. ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கும். அதுவும் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து சுத்தமாக நம்மளால் கம்முனியாக இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிருக்கு இந்த ட்ரெய்லரு. அதுவும் நம்ம ஒரு சூர்யா ஃபேனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை இருக்குது. இந்த படம் நமக்கு ரிலீஸ் ஆகி சூர்யானா யாருன்றதை இந்த தமிழ் சினிமாவுக்கு காட்டும், அதுவும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்குமே காட்டும். மறக்காமல் எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அதுதான் நான் ஒரு சூர்யா ஃபேனாக கேட்டுக்கிறது. மெயினாக OTTயில் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனா கூட அதுக்கப்புறமும் பாருங்கள். உண்மையிலே படம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேருன்னு சொன்ன இடத்துல இப்போ எத்தனை ஃபேன்ஸ் இருக்கும்னு காட்ட வந்திருக்கோம் எல்லாம். மறக்காமல் அது ரோகிணியில் ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. நன்றி. சூர்யாவே சொல்லியிருக்காரு வாயை போந்து பார்ப்பாங்கன்னு. அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த படத்தையும் இந்த மாதிரி சொன்னதில்லை. படம் கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும். கேரளில் ரிவ்யூஸும் வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நேற்று வந்து டிக்கெட்டே கொடுக்கல, ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணிட்டானுங்க. பார்க்கணும், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள போகிறோம். பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, ரிவ்யூ முடிச்சுட்டு சொல்கிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. சூர்யா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் தான். 2.8 இயர்ஸ்க்கு அப்புறம் அண்ணனை பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது, வெறியாக இருக்குது. இல்லை ப்ரோ, படம் பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்கிறோம். வரும்போது நீங்கள் யூடியூப்லலாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா படம் இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்கும். சூர்யா ஃபேன்ஸை பழி வாங்கி ரோஹிணி தேட்டர் ஒரு செலிப்ரேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. ராத்திரி 12 மணி வரையும் உட்காந்துக்கிறேன், டிக்கெட் இல்லை. இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு டிக்கெட்டை இன்னைக்கு கொடுக்குறானுங்க. டிக்கெட் வாங்கதே போறாரு. படம் முடிஞ்சு வெளியே வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். ப்ரோ, படம் பார்க்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். செலிப்ரேஷன் ஐயா இருக்குன்னு எதிர்பார்த்தோம், செலிப்ரேஷன் இல்லை. பட் உள்ள சம்பவம் எதிர்பார்க்குறோம். சம்பவம் லோடிங் ப்ரோ, தரமான சம்பவம் லோடிங். ப்ரோ 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. இப்போ உள்ள போயிட்டு இப்போ சம்பவம் மட்டும் பாருங்க. இதுதான் பேன் இந்தியன் படம்னா இதை தான் நீங்க சொல்லுவீங்க. இதுதான் பேன் இந்தியன் படம் பாருங்க. பெஸ்ட் ரிலீஸ் ப்ரோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு படம் வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடையணும். கங்குவா பெஸ்ட். படம் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். போய் பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தலைவன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 2 வருஷம் வெயிட்டிங் முடியுது. நான் விஜய் ஃபேன். இவர் தான் அவர் கூட வந்தேன். 2 வருஷம் தவன் தலை 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தலைவன் பார்க்கறதுக்கு. போகிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான் ப்ரோ, உள்ளே போயிட்டு வரோம். போயிட்டு சொல்கிறேன், போயிட்டு பார்த்துட்டு வந்துடும். படத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் ப்ரோ. படம் பயங்கரமாக தான் ப்ரோ இருக்கும், கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன ப்ரோ? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து 1000 crore பெரிய சம்பவம் தான் வரப்போகுது ப்ரோ. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம். சூப்பர். கங்குவா சூர்யா, கடவுளே சூர்யா. 2 வருஷம் கழிச்சு வருதுன்றதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் அது அதனால ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு கூஸ் பம்ப் தான் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கேன் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ கண்டிப்பாக படம் அது சொல்ல வேணும். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. பாலிவுட்டோட கரெக்டாக 1000 crores வந்துடும். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும். கேளுங்க ப்ரோ. படம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் 3 வருஷமா வெயிட் பண்ணிருக்கோம் படத்துக்கு. நீ பேசுறா. 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படத்துக்கு. சரிங்களா? 3 வருஷமா வந்து எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸு, படத்துக்கு நெகட்டிவ் கொடுத்தாங்க, இல்லை விஎஃப்எக்ஸ் சரியில்லை, எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நவம்பர் 14 போஸ்ட் பண்ண கூட பண்ணாங்க. ஒரு படத்துக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஒர்க்கிங் டேல புக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ புக்கிங் ஆயிருக்கு படத்துக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு ஒர்க்கிங் டேல புக்கிங் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது ப்ரோ. எல்லா படமே சரி, யாராக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, சூர்யா இருந்தாலும் சரி, சரி, ஒர்க்கிங் டேல புக்கிங் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆயிருக்குன்னா அது பெரிய சம்பவம் தான். அது
இன்னைக்கு கலெக்ஷன்ல வேணா பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா படம் பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படத்தோட ஃபீட்பேக் பார்த்துட்டு இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் தொடர்ந்து 4 நாளுக்கு டிக்கெட்டே இல்லாம அவன் பைத்தியக்காரமே அலைய போறான். இதான் உண்மை இல்ல, இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா படம் வந்து ப்ரீரியில் பார்த்த வரைக்கும் படம் சம்பவம் சொல்லிட்டாங்க. படம் சம்பவம் தான். எனக்கே தெரியும் ப்ரோ. சூர்யா வந்து என்னைக்கு வந்து இது படம் வெற்றின்னு சொன்னாரோ அந்த மனுஷன் சொல்லவே மாட்டாரு. படம் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. சொல்ல மாட்டாரு. நீங்க வாய்த்த சொல்ல மாட்டாரு. நான் என் படம் நல்லா இருக்குது எல்லாம் பாருங்க சொல்ல மாட்டாரு. ஆனா படம் பாருங்க வெற்றின்னு சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்ற மனுஷனுக்கு அப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்பிக்கை இருக்கும். அது வந்து எங்களை வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணிச்சு. வந்து ஓகே அண்ணனே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் 3/4 பேர் வந்து இப்போ வெயிட் பண்ணுறது கங்குவா மட்டும்தான். இனிமே வர இந்த ஒரு மாசம் ஃபுல்லா கங்குவா பேச்சு மட்டும் தான் இருக்கும். கங்குவா மட்டும் தான். கலெக்ஷன்ல இருந்து 1 month இல்ல ஃபுல்லாவே தமிழ் இண்டஸ்ட்ரியில கோலிவுட்ல கங்குவான்ற படம் வந்து எப்படி சொல்றதுன்னா கோலிவுட்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் எவ்வளவு 2.0 800 கோடி பண்ணிருக்குது. இப்போ இது ஓட்டா பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான். இதை பத்தி பேச போறாங்க அதுக்கப்புறம். ஆனா முக்கியமா ஒண்ணு தலை ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ் யூனிட்டா இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த படம் வந்து 1000 கோடியில பாகுபலி கூட மிஞ்சிரும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆன்லைன்ல பார்த்த வரைக்கும் எல்லா ஃபேன்ஸ் சப்போர்ட் தான் பண்றாங்க. யாருமே நெகட்டிவ் தான் பண்ணல. தலை ஃபேன்ஸும் சரி தளபதி ஃபேன்ஸும் சரி. நான் உங்களுக்கு ஒரு ஆட்சப் சொல்லிக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து படம் வரதுக்கு முன்னாடி நெகட்டிவ் தான் போட்டுருந்தாங்க. ஆனா படம் வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம படம் அது தமிழ் படம், நம்ம சூர்யா படம் இப்படினாலும் ஒரு சீனியர் டாக்டருக்கு ஒரு மதிப்பு விடணும். அதுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த படம் நல்லா இருக்கும் பாருங்க. அங்கங்க பேனர்லாம் வச்சுருக்காங்க. கேரளாவில் அப்படி எல்லாத்துல பேனர் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து சம்பவம் தான் ப்ரோ. கண்டிப்பாக சம்பவம் தான். இது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. சம்பவம் பண்ணும் அவ்வளோதான். எனக்கு நம்பிக்கை ப்ரோ. நான் சொல்றேன்னா நான் வந்து 3 வருஷமா வெயிட் பண்ணதுக்கு, எல்லா பசங்க 3 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு, ஏன் நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்ததுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் இந்த மனுஷன் ஒரு மனுஷங்க மட்டும்தான். இந்த மனுஷங்க மட்டும் தான் அந்த படம் பார்க்க வந்துக்கிறேன். அந்த படம் நல்லா இருக்கா நல்லா நான் அந்த என்ன சொன்னா நான் வாடுற மாதிரி இருந்து சூர்யா பண்ணேன் ப்ரோ. சரிங்களா? அஞ்சான் படத்துலேருந்து அப் அண்ட் டவுன் எல்லாமே பார்த்தாச்சு. எவ்வளோ பார்த்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மனுஷங்க தான் நிற்கிறேன் நான். அதுக்கப்புறம் தோத்தாலும் சரி, இந்த படம் அப்புறம் என்ன ஆனாலும் சரி, நான் அவருக்காக நிற்பேன். என்னைக்குமே நாங்கள் இந்த கூட்டம் மாறவே மாறாது. எனக்காக சரி. ஏன்னா அந்த மனுஷன் பண்ணுற அந்த சினிமா தாண்டி வெளியே பண்ணுற நல்ல விஷயம்லாம் வந்து அது வாயில சொல்ல முடியாது. அது எப்படி சொல்றது, நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்குறது நம்ம தகுதி கிடையாது. அந்த மனுஷன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஃபேன்ஸுக்காக டெடிகேஷன் பண்ணுறது வந்து அந்த மனுஷன் வச்சுக்க முடியாது. அதனால மட்டும்தான் அந்த மனுஷன் நடிப்பின் நாயகன் பேர் வச்சுக்கிறாங்க. நடிப்புக்காக என்ன லெவலுக்கு வேணா போவார். சரிங்களா? கமலஹாசன், இந்த சிவாஜி இவங்கெல்லாம் வந்து வேற ட்ரெண்டு ப்ரோ. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெடிகேஷன். அந்த காலத்தில் டெடிகேஷன் வந்து எப்படின்னா ஒரு 6 பேக் எதுனா அப்போல்லாம் வந்து எப்படின்னா 6 பேக்கெல்லாம் கிடையாது. 6 பேக் வைக்கணும், ஒரு கோலிவுட்ல 6 பேக் வைக்கணும்னு ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து சூர்யா மட்டும் தான் கோலிவுட்ல ஃபர்ஸ்ட். சரிங்களா? அது இப்போ வந்து எப்படின்னா இப்போ கடைசியாக வந்து 7ஆம் மொழி படத்தில் வந்தது. இப்போ கடைசியாக திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு திருப்பி கொண்டு வந்துருக்காரு. அப்போ இவருக்கு 49 வயசு ஆகுது. 49 வயசுல வந்து திருப்பி வந்து இந்த ஒரு 6 பேக் கொண்டு வருதுன்னா அப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு 6 பேக் வரதுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நம்மளே நம்ம கஷ்டப்படுறோம். உடம்புல டைட் ஃபால் பண்ணோம், ஜிம்மு போய் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணோம், எவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் வந்து ஃபேன்ஸுக்காக டெடிகேஷன் பண்ணி உடம்பை பில் பண்ணி, அதுவும் ஆப்போசிட்டில் இருக்கிற கேரக்டர் வந்து பாபி டியோல். அவர் கேரக்டருக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்கணும். நம்ம எப்படின்னா ஒன்னே தான் சொல்கிறேன், ஹைட் இஸ் நாட் மேட்டர். ஹைட் மேட்டரே கிடையாது. ஒருத்த ஹைட்டை வச்சு இவன் இப்படி தான் நினைக்க முடியாது. நம்ம ஆளை அந்த ஹைட்லேயே நம்ம சமம் பண்ணிட்டு போய் வந்துருவோம். இப்போ இது வந்து ஹைட்டு இதெல்லாம் கிடையாது. அந்த ஆளுக்கு வந்து இருக்குது கரெக்டான ஹைட்டு தான் ப்ரோ. அவருக்கு வந்து எப்படின்னா 5.7 அந்த ஹைட்டு தான். அதுக்கு மேலே ஒரு என்ன ஹைட்டு வேணும் ஒருத்தருக்கு மனுஷனுக்கு. அதெல்லாம் வந்து இந்த ஒருத்தவங்க வந்து அந்த மனுஷனை வந்து ஒரு அசிங்கப்படுத்தணும் இல்லை வந்து ட்ரோல் பண்ணணும்னா ஹைட்டை வச்சு தான் கலெக்ட் பண்ணணுங்க. ஹைட்டை மட்டும் கலெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து என்னன்னா பாடி ஷேம் பண்ணுறதுனால ஒருத்தர் வந்து எதுவும் ஆக போகிறது இல்லை. அவர் டேலண்ட்டை வந்து எதுனா வந்து மைனஸ் பண்ண சொல்லுங்க, அவர் நடிக்கிற மைனஸ் பண்ண சொல்லுங்க, பண்ண முடியாது. ஏன்னா அந்த வக்கீல் அவனு இல்லைங்க. ஏன்னா சொல்கிறவனுக்கு யாருமே அந்த ஆக்டர் டெடிகேஷன் பண்ண மாட்டான். நம்ம மனுஷன் வந்து டெடிகேஷன் பண்ணி படம் நடிச்சு ஒரு ஃபேன்ஸுக்காக எத்தனை படம் என்ஜிக்கு காப்பான் அந்த எவ்வளோ படம் அப் அண்ட் டவுன் எவ்வளோ பார்த்துருக்கோம். நாங்கள் அதை எல்லா படத்தையுமே ரசிச்சிருக்கிறோம். எல்லா படத்தையுமே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ வரைக்கும் எங்கள் எல்லா படம் பிடிக்கும். நாங்கள் வந்து படம் நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு போக மாட்டோம். நல்லா இல்லைன்றது எங்கள் மனசாட்சி தெரியும். நல்லா இருக்குது நல்லா எங்களுக்கு தெரியும். ஆனால் படம் உண்மையாக நல்லா இருந்துச்சுன்னா அந்த சூரியரை போட்டு ஜெபி அதே மாதிரி இந்த வருஷம் 2024 பார்ப்பீங்க. இந்த வருஷம் பார்ப்பீங்க. சூர்யா நாங்கள் 2023 அந்த அடுத்த படம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அதான் அடுத்த படம் கார்த்தி சுப்ராஜ் இருக்கிறாரு. அதான் சம்பவம் தான். சூர்யா மெட்ரே தான் ஃபுல்லாக கோலிவுட் வந்து சூர்யா கீழே தான் இருக்கும் மேடு.